ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சுவையான சிம்பிளான ராகி புட்டு. இது செய்கிறது ரொம்பவுமே சுலபங்க. அதே சமயம் நம்மளுக்கு நிறையா பொருட்களும் தேவைப்படாது. இதை எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளாக செய்யலான்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கிலோ ராகி மாவு, 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ராகி புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு நல்லா கரையட்டும். இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி மாவில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு புட்டு பதத்துக்கு உதிரி உதிரியாக வர பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். நம்ம டைரெக்டாக உப்பு சேர்த்தனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஈரமாயிடுச்சு. அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி உதிர்த்து விட்டோன்னா நல்லா பொலபொலன்னு வரணும். இதுதான் புட்டுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ராகி மாவை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். நீங்கள் போடும்போதே நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு போடுங்க. ரொம்ப நிறையா போட தேவையில்லை. இது இந்த அளவுக்கு போட்டாலே போதும். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம போடும்போது இருந்த கலரை விட இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அடுத்து எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொத்தமல்லியும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக கொத்தமல்லி போட்டுட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, அதனால் ஜஸ்ட் ஒரு டைம் வதக்கிக்கலாம். அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா மிங்கிளாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஹீட் ஆகணும் வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி ராகி மாவை வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இது எல்லாமே நல்லா மிங்கிளாச்சுனாலே போதும். அடுத்து நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா ஒமிட் பண்ணிக்கலாம், ஆனால் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இது சீக்கிரம் கெடாது, அடுத்த நாள் வச்சாலும் கெடாது. அதுக்காக அவ்வளோதான், தயாராகிடுச்சு. நம்மளுடைய சுவையான ராகி புட்டு ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரொம்பவுமே ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதோட குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.